வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. அஜித்குமார் தாயார் மறைவு, இயக்குனர் தயாரிப்பாளர் டி ராஜேந்தர் இரங்கல். தேசம் செய்திகள் தமிழ்நாட்டில் இருந்து எம் முருகன். அஜித்குமார் தாயார் மறைவிற்கு இயக்குனர் தயாரிப்பாளர் டி ராஜேந்தர் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். அஜித்குமாரின் தாயார் மறைவு அறிந்து எனது வேதனையை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். இவ்வேளையில் நடிகர் அஜித்குமாரின் குடும்பத்திற்கு தனது இரங்கலை பதிவு செய்வதாக டி ராஜேந்தர் குறிப்பிட்டார். தமிழ் திரையுலகத்தின் தன்னிகரற்ற நட்சத்திரம் அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் அவர்களுடைய தாயார் மோகினி அம்மையார் அவர்கள் மூப்பின் காரணமாக மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி மனதை வாட்டுகின்றது. தாயின் பிரிவை தாங்க முடியாமல் தாழாமல் வாடும் அஜித்குமார் அவர்களுக்கும் அவருடைய இல்லத்தாருக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் என்னுடைய ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த அம்மையாரின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றேன். இப்படிக்கு திரைப்பட நடிகர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர், திரைப்பட விநியோகஸ்தர் மற்றும் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் டி ராஜேந்தர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.